சஹாபாக்களோட முன்மாதிரி எங்களுக்கு இருக்குது. ஹஜ்ரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய அரசு சபையில சாப்பாட்டுக்காக வேண்டி போய் உட்கார்ந்து கொண்டிருக்கான். மிகப்பெரிய சம்பவம். மிகப்பெரிய அரசு சபை, ஜனாதிபதி இருக்கிறாரு, மினிஸ்டர் மாதிரி இருக்கிறாரு, எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாப்பாட்டு மரவை பெரிய சபை உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு கவலை உணவு கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து ஹஜ்ரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தட்டி போட்டு பிஸ்மி சொல்லி சாப்பிடுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவர் தட்டுறாரு. நம்மள மாதிரி சிந்தனை உள்ளவர், என்னடப்பா இந்த சபையில பேத்து கொண்டு இந்த வேலை பார்த்து கொண்டிருக்கிற, வெக்கம் இல்லையா? இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கக்குள்ள நீ பேத்து கொண்டு கீழே உளுந்த உணவை புறக்கி தின்றதா? இன்னொரு அநாகரிகமான செயலை செஞ்சு கொண்டிருக்கிறாய். மேலானவர்களே, ஹஜ்ரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஒரு சாப்பாடு கீழே விழுந்தா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் அதனை சுத்தப்படுத்தி அதனை அவர் மீண்டும் சாப்பிடட்டும். இந்த ஹதீஸை சொல்லிட்டு சொன்னாங்க, அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாஉலாயில் ஹமகா, இந்த மடையர்களுக்காக வேண்டி, இஸ்லாம் விளப்பம் இல்லாத இந்த மட கூட்டத்தினருக்காக வேண்டி என்னுடைய ஹபீபுடைய ஒரு சுன்னத்தை நான் விடுறதா? கீழே விழுந்த சாப்பாட புறக்கி சாப்பிடுறது ஒரு சுன்னா. சுப்ரா போட்டு சாப்பிடுறாரு, சோறு கீழே விழுது, அந்த சோறை சுத்தம் செஞ்சு அவர் சாப்பிடுறாரு, ஒரு சுன்னா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. ஹஜ்ரத் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சுன்னத்து மங்கி மறையக்கூடிய காலத்துல யார் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறாரோ 100 ஷஹீதுகளுடைய நன்மை கிடைக்கும். சாப்பிட கூட பிஸ்மி சொல்றாரு, 100 ஷஹீதுடைய அந்தஸ்து. கீழே விழுந்த ஒரு சோறு கவலத்தை எடுத்து வாயில சாப்பிடுறாரு, சுன்னத்தை நினைச்சு சாப்பிடுறாரு, 100 ஷஹீதுகளுடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா, நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அல்லாஹ் கஞ்சன் கிடையாது. இவ்வளவு ஈமான் உறுதியோட வாழ்ந்தான். சம்பவங்கள் சொல்றதாக இருந்தா சொல்லிக் கொண்டே போகலாம்.